வணக்கம். ஒரு சைக்கியாட்ரிக் டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட்டு வந்தாருங்க. அவர் சொல்கிறாருங்க, டாக்டர் எனக்கு ஒரு 15-20 நாளாக தூக்கமே இல்லை, நான் புழுவாக மாறிட்டேன், புழு மாதிரி நெளிகிறேன், என்னை கொஞ்சம் நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்ட்டார். சரி, அது மட்டும் இல்லை, கோழியை பார்த்தா பயமாக இருக்குது, உடம்பெல்லாம் உதறுதுன்னு ஒன்று. சரி வான்னு அவரை உள்ளே கூப்பிட்டுன்னு போயிட்டு சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட்டு அவர் கொடுத்தாருங்க. நான் பொதுவாக ஒரு தடவை சொல்லியிருக்கேன், நீ எதை நினச்சிட்டு இருக்கியோ அதுவாகவே மாறிடுவேன்ட்டு. ஸோ அவரை ஹிப்னடைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி புழு இல்லை புழு இல்லை புழு இல்லைன்னு சொல்லி அவரை அந்த அளவுக்கு கொண்டு வந்தார். ஆமாம், நான் புழு இல்லை, சரி நான் போயிட்டு வரேன் டாக்டர்னு சந்தோஷமாக போனார். போன உடனே திருப்பி வந்துட்டார். என்னையா ஆச்சு உனக்கு சொல்லியா? இப்போ தான் புழு. ஆமாம் டாக்டர், நான் புழு இல்லைன்னு எனக்கு தெரியுது, அங்கே கோழி வருது அதுக்கு தெரியுமான்னார். டாக்டர் சிரிச்சினே, பைத்தியக்காரா, நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு கதை, இன்னொரு கதை சொல்கிறேன் கேளு. மர உச்சியில் ஒரு பருந்து கூடு கட்டி இருந்தது. இந்த குரங்கு இருக்கு பாரு, தான் கெடுத்தது இல்லாத வனத்தையும் கெடுக்குன்னுவாங்கள, அந்த குரங்கு என்ன பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு முட்டையை எடுத்துன்னு வந்தது. எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிச்சு தெரியுமா? கோழி முட்டை இருக்கிற இடத்துல வச்சிடுச்சு. கோழி என்ன பண்ணிடுச்சு, அதை அடகாத்துச்சு. அடகாத்த உடனே முட்டையெல்லாம் குஞ்சு பொறிச்சுது. குஞ்சு பொறிச்ச உடனே கொஞ்சம் பெருசான உடனே சேவல் கோழி அதெல்லாம் குப்பையை நோண்டுது. இந்த பருந்து இருக்கு பாரு, அது என்ன பண்ணுது, ஆகாசத்தை பார்க்கும்போது மற்ற பருந்து எல்லாம் போச்சு. உங்களை மாதிரி தான் நானும் இருக்கேன், நானும் மண்ணை நோண்டுற மாதிரி. பைத்தியக்காரா, நீ மண்ணை நோண்டாத, நீ பருந்து பருந்து பருந்துன்ன உடனே அதுக்கு புத்தி வந்துடுச்சு. அதை மாதிரி நான் உனக்கு சொல்கிறேன், நீ மனுஷன் 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 அப்படின்னு டாக்டர் சொன்னார். சரி டாக்டர் வரேன்னா. இந்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, நீங்கள் ஒன்றுத்த திருப்பி திருப்பி அதையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவாகவே மாறிடுவீங்க. நன்றி, வணக்கம்.